என்னை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட தமிழில் இது வரைக்கும் வந்திருக்க மிகச்சிறந்த காமெடி படங்களில் நம்பர் 1 படம் எதுன்னு கேட்டால் 1985ஆம் ஆண்டு வெளியான ஆண் பாவம் படத்தை தான் சொல்லுவேன். இது வந்து டைரக்டர் பாண்டியராஜன் அவர்களுக்கு 2வது படம். காமெடிக்கு பஞ்சமே இருக்காது இந்த படத்தில். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், படம் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இவ்வளோ நீளமான ஒரு இன்ட்ரொடக்ஷனை வந்து எந்த ஹீரோவுக்குமே கொடுத்தது கிடையாது. அதாவது பில்டப், ஹீரோவுக்கு வந்து பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ நேரம் ஆகும் ஹீரோவை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி எந்த ஹீரோவை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு படத்தை பார்த்துட்டு இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா காமெடி படம்னு சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு காதல் படம் தான். அதுவும் இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் போட்டிருப்பாரு பாருங்க, அவ்வளவு அருமையாக இருக்கும். இப்போ கூட சரி, நீங்கள்லாம் லவ் பிரேக்கப் ஆயிருந்தாலும் சரி, இல்லை 60-70 வயசில் தனிமையாக இருந்தாலும் சரி, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி காதலிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு பின்னணி இசையில் வந்து எல்லோரையும் அப்படியே உள்ளார கொண்டு போயிடுவார் வந்து இளையராஜா. வி.கே. ராமசாமியின் மகன்களாக பாண்டியனும் பாண்டியராஜனும் நடிச்சிருப்பாங்க. அவர் பேர் பெரிய பாண்டி, இவர் பேர் சின்ன பாண்டி. பெரிய பாண்டியனாக நடித்த பாண்டியன் என்ன பண்ணுவார்னா, பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு தவறுதலான வீட்டுக்கு போயிடுவார் பொண்ணு பார்க்க. அவங்களும் மாப்பிள்ளைக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க, ஆனால் இவர் மாப்பிள்ளை கிடையாது. அந்த வீட்டில் இருக்க சீதாவை பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவார். 2 பேருக்கும் பிடிச்சி போயிடும். ஒரு வாரம் கழித்து தான் தெரியும் வந்த மாப்பிள்ளை வந்து தவறான மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களுக்குள்ள காதல் உருவாயிரும். அது வெற்றி அடைந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இதில் பாண்டியராஜனுக்கு ஜோடியாக ரேவதி நடிச்சிருப்பாங்க. ரேவதியை தான் பாண்டியன் வந்து பொண்ணு பார்க்க போயிருக்கணும், ஆனால் தவறுதலாக சீதாவை பொண்ணு பார்க்க போயிருப்பார். இங்கே நடக்கிற அந்த பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட முக்கிய கதை. நீங்கள் பார்த்துட்டு சத்தியமாக சொல்லுவீங்க இந்த படம் தான் நம்பர் 1 காமெடி படம் இது வரைக்கும் தமிழில் வந்ததில்லை அப்படின்னு சொல்லி. படம் யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்குது, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.